Hi, hello viewers, welcome back to our channel Drive HDD. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றது இதே சேம் டேங்க் பேக் தான். வெயிட் கடுப்பாயிடாதீங்க. ஒரே டேங்க் பேக் வச்சு எத்தனை வீடியோ போடுவீங்க கடுப்பாயிராங்க. என்னன்னா வந்துட்டு நம்ம லாஸ்ட் வந்துட்டு இது அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட்டோம். அதுல வந்து என்னன்னா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பிரைவேட்டா கேட்டிருந்தாரு. கமெண்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு இந்த டேங்க் பேக் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பைக் அதாவது எக்ஸாம்பிள் R15 ஜிக்ஸா சம்திங் ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் சூட் ஆகுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டா R15 இங்கே நிற்கிதான். ஸோ வந்து நம்ம இதில் வந்துட்டு இந்த டேங்க் பேக் வந்து செட் ஆகுமா, எப்படி வந்து நீங்கள் அதை வந்துட்டு மேஷ் பண்ணி கொண்டு போகலான்ற வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இந்த டேங்க் பேக் செட் ஆகுமான்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இருக்கிறது ஒரே பைக் தான் R15v3. ஸோ இதில் செக் பண்ணி பார்த்துலாம். நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தா வந்து இதே மாதிரி கமந்து படுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த பைக் இருக்கிற நம்ம பார்த்தேன் அப்படின்னா நம்ம ஹிமாலயில் நான் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதே பார்த்துருப்பீங்க ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து பேக் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லாண்டியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த பைக்கு அதில் வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம உட்காந்தா வந்துட்டு பாருங்கள் பேக் வந்து எவ்வளோ தூரம் இடிக்குது அப்படின்ட்டு நம்மளாலே உட்கார முடியாது. இதே வச்சுட்டு உட்காந்தா கண்டிப்பாக வந்து நம்ம தொப்பு தட்டும். அதில் வந்து இங்கே வைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதை எப்படி வைக்கணும்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம பெட்ரோல் டேங்கில் வந்து கேப் வருதா, ஸோ இதுக்கு மேலே தான் வச்சாகணும். இந்த மாதிரி பொசிஷன் வச்சாகணும். இப்படி வச்சாலுமே வைக்க முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இது வந்து பிளாஸ்டிக் டேங்கு. நம்ம பைக்கில் வந்து ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டல் டேங்க். ஸோ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் மேக்னெட்டிக் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே ஓரளவு இதாகிடும். நம்ம லாக் எல்லாம் சும்மா ஜஸ்ட் டம்மிக்கு வேணால் வந்துட்டு இதை கட்டிக்கலாம் வேணால் மேக்னெட்டிக்கில் வந்து பவராக வந்து இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டல் டேங்க் கிடையாது. ஸோ மெட்டல் டேங்க் இல்லாத பைக்கில் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சிம்பிள் ஸ்டெப்பாக வந்து இந்த பேக்கை வந்து நம்ம எப்படி இந்த டேங்கில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஒரு பார்க்க போகிறோம். அது சொல்ல போகிறோம் ஒரு முக்கியமான ஸ்டெப் தான். நானே ட்ரை பண்ணி பார்த்தாலே வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் அப்படின்னா வந்துட்டு சிம்பிளாக வந்து மேக்னெட்டிக் எந்த பிளேஸில் வருதோ அதை வந்து நீங்கள் வந்து இடம் வந்து மார்க் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு பென்சில் நோட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு 3M டேப் போட்டு ஒரு டேப் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு MS பீஸ் ஆர் வந்துட்டு மேக்னெட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மேக்னெட்டும் அந்த மேக்னெட்டும் வந்துட்டு அது ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக அது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக்கோட லுக்கு போயிடும். நம்ம இதில் வந்துட்டு அசிங்கமாக அதை ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பரவாயில்ல, எனக்கு வந்து ட்ரிப்பு போகிறதுக்கு எனக்கு பேக் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு அதை பார்க்காம நீங்கள் வந்து வேணால் இந்த ரெண்டு பக்கம் சேம் இதை வந்து ஒட்டி இது ஒரு ஓகே. இந்த முக்கியமான ஸ்டெப் வந்து மேக்னெட்டிக் ஸ்டெப் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வச்சிங்கன்னா வந்துட்டு அதை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வாங்கும்போதே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு இந்த இதை வந்து லாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு நார்மல் ரோப் இல்லை பஞ்சி ரோப் அது இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு லாக் இருக்குது. சேம் இதே மாதிரி அந்த பக்கம் லாக் இருக்கா. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் டைட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். பட் சிம்பிளாக வந்து நான் இதை வச்சு லாக் பண்ணுறேன் காமிக்கிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை எடுத்து இங்கே வந்து கிளாம் பண்ணி வந்து பேக்கில் வந்து கிளாம் பண்ணிங்க. ஸோ வந்துட்டு திரும்ப வந்து பைக்கோட அதாவது R15 பைக் சொல்கிறோம். R15 பைக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேப் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம பாட்டம் எடுக்கிற மாதிரி பார்க்கணும். பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த கேப்பில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து யோசிக்கலாம் சஸ்பென்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த அஃபெக்ட் ஆகாது. எவ்வளோ நீங்கள் இந்த R15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து கிளாம்ப் பண்ணிக்கலாம். ஒரு கிளாம்ப் ஆகிடுச்சுன்னா இந்த கிளாம்ப் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரோப் வந்து ஜஸ்ட் வந்துட்டு இந்த பேக் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டில் போகாமல் இருக்க மட்டுமே யூஸ் ஆகும். தவிர வந்துட்டு இப்படி இங்கே பக்கம் வர கண்டிப்பாக வந்து லூஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா லாக் போட்டு பண்ணி ஆகணும். அது எங்கே லாக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, அப்படி வந்து இந்த லாக் நம்ம ரெண்டு பக்கம் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து பேக் வந்துட்டு ஃப்ரெண்டில் போகாது எவ்வளோ தூரம் எடுத்தாலும். அது மாதிரி வந்துட்டு என்ன ஒரு ப்ராப்ளம்னா வந்து இது வந்து நம்ம வந்து ரோட்டில் போகும்போது சகதியெல்லாம் அடிச்சுன்னா வந்து இந்த ரோப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கலீஜ் ஆகிடும். அவ்வளோதான். அது பெரிய மேட்டர் கிடையாது. வேணா வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் சிம்பிளாக. ஸோ இப்படி போகிறத வந்து எப்படி இந்த கண்டிப்பாக வருமா. ஸோ இதை எப்படி லாக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம R15 பொறுத்த வரைக்கும் கட்டுறதுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. வேணா வந்து கிளேடரை ஃபிக்ஸ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரோப் வந்து அங்கே 8 மணி டவுட் தான். இந்த வண்டியில் கிளேடர் கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஸ்க்ரூ தெரியுமா, இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ சின்னதாக அல்ட்ரேஷன் பண்ணி சின்ன ஒரு வெல்டிங் ஒரு செட்டப் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ராடு ரொம்ப லெங்க் வேண்டாம். சிம்பிளாக எடுத்திங்கன்னா இந்த ரோப் வந்து இதில் நீங்கள் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் இதே மாதிரி அந்த பக்கம் அங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் சின்ன ஒரு அல்ட்ரேஷன் தான். ஸ்க்ரூவில் வந்து சின்னதாக ஒரு வெல்டிங் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துட்டு இந்த ரெண்டை நீங்கள் பக்கம் கட்டிட்டீங்கன்னா பேக் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆர் பேக் எங்கேயுமே மூவ் ஆகாது. பெர்ஃபெக்டாக வந்து இப்படி லாக் ஆகிடும். இது கூட வந்து வெல்டிங் பண்ணுறதுலாம் வந்து செட் ஆகாது அப்படி யோசிச்சிங்கன்னா இது ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இதில் ஒரு கிளாம்ப் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு மொபைல் கூட ஃபிக்ஸ் பண்ண கிளாம்ப் இது. இதே மாதிரி பட்ட MS பீஸ் எடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ஷேப்பில் அதாவது ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் முடிஞ்ச சைடில் வந்து இமேஜ் காட்டுறேன். அந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரெண்டு ஹோல் பிச் மாதிரி போட்டுட்டு இதில் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா எப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி ஃபார்ம் வர மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு உள்ளாடியே இப்படி போட்டு எடுத்து வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நான் இப்போ சும்மா வந்து ஒரு இமேஜ் சொல்ல முடியும். நான் வந்து இப்போ வந்து இந்த பீஸ் என்கிட்ட இல்லை. கண்டிப்பாக நாங்கள் இந்த வண்டி வந்து நாங்கள் லடாக் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அதை செட்டப் பண்ணி தான் ஆகும். ஸோ அதுக்கு இப்போ வந்து நாங்களே வந்து ஒரு சின்ன ஒரு பண்ணி ஆகணும். ஸோ நான் சாம்பிளாக ட்ராயிங் மாதிரி இல்லை ஒரு இமேஜ் மாதிரி உங்களுக்கு போட்டு சைடில் வந்து விசிபிள் பண்ணுறேன் இந்த மாதிரி அப்படின்றத. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து கட்டிக்கலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப உஷாராக சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் வந்து டேங்க் பேக்கில் வந்து ரிஃப்ளெக்டபிள் சொல்லவே இல்லைன்ட்டாங்க. கண்டிப்பாக நான் நோட் பண்ணல. வீடியோ எடுத்து முடிச்சு நைட்டில் வந்து பார்த்தா வந்துட்டு இருட்டில் வந்து என்னதான் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பார்த்தா வந்துட்டு ஸோ வந்து டேங்க் பேக்கில் ஒரு ரிஃப்ளெக்டராக கொடுத்துருக்காங்க. நான் இதை நேற்று எக்ஸ்பிளைன் பண்ண விட்டேன். ஸோ வந்து இந்த டேங்க் பேக்கில் ரிஃப்ளெக்டர் கூட உங்களுக்கு இருக்குது. ஓகேவா?
ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் பேக் வந்துட்டு R15க்கு செட் ஆகுமா இல்லையான்ற டாப்பிக்கில் பார்த்தோம். இது வந்து நான் சொன்ன லாஸ்ட் வந்து நம்ம நிறையவே கேட்டது ப்ளஸ் R15 யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றத வீடியோ பண்ணியிருக்கேன். பட் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்சால் வந்து இந்த டேங்க் பேக் எடுத்து நீங்கள் பேக்கில் வந்து வேணா வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வச்சு எதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து டேங்க் பேக்கை இப்படி செட் பண்ணுறதுலாம் பார்த்தோமா, இப்படி லாக் பண்ணி எடுத்து டேங்க் பேக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் ஓட்டுறதுக்கு நமக்கு வந்து கம்ஃபர்ட் ரொம்ப இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ட் பண்ணி உட்காரமா பார்த்து கண்டிப்பாக நம்ம செஸ்ட் அண்ட் ஸ்டொமக் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து டச் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து ஒரு அன்ஈஸியாக இருக்கும். நமக்கு அது பழகிடுச்சுன்னா பழகிடலாம். பட் வந்து இப்போ என்ன பார்த்தீங்க புக்கார பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் வந்து ஒரு மாதிரி படுத்துக்கிற மாதிரி இருக்கா. ஸோ வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது வந்து உங்கள் கன்வீனியன்ஸ் பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து R15 வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து இந்த மாதிரிப்பட்ட பைக் வச்சிருக்கவங்க வந்துட்டு இந்த டேங்க் பேக் வாங்கணுமா வேண்டாமான்றது அந்த வீடியோவில் வந்துட்டு நான் லாக் பண்ணுறது ப்ளஸ் வந்து பொசிஷன்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ இதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இந்த டேங்க் பேக் வந்து உங்கள் பைக்கு சூட் ஆகுமா ஆகாதுன்றதை சூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் இன்னும் எக்ஸ்ட்ரா டவுட் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அதாவது இந்த எப்படி கிளாம் பண்ணி உள்ள ஏதாவது அந்த டவுட் இருந்துச்சு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் அந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் வைக்கிறவங்களுக்கு லாங் ட்ரிப் போகணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கு டேங்க் பேக் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்திக்கலாம். ஓகேவா? பை.